உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாராத்த இறந்து போன வருத்தமோ துக்கமோ உங்க முகத்துல கொஞ்சம் கூட இல்லை. அப்படியெல்லாம் இல்ல மகளே. சிஸ்டர் மாதிரியே இருக்கிற அந்த மாதாஜிய நம்ம மாப்பிள்ள சூர்யா தாயா தத்தெடுக்க போறான்ல, அப்படின்னா அவங்க எனக்கு சிஸ்டர் தானே. அதனால நானும் சிஸ்டர் மாதிரியே இருக்கிற அவங்கள என் சொந்த சிஸ்டரா மனசுக்குள்ளேயே தத்தெடுத்துக்கிட்டேன். அத நினைச்சாதான் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். சிஸ்டர் மாதிரி இருக்கிறது மாயா தானே, அவங்க ஒண்ணும் உங்க சிஸ்டர்லாம் கிடையாது. அதுக்காக ஜெராக்ஸ் ஒரிஜினல் ஆகிட முடியாது சித்தப்பா. ஐயோ, ஆனா நீங்க என்னவோ செத்து போன தாராத்தையே உயிரோட வந்த மாதிரி இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்குதே. சமாளிப்போம். அது ஒண்ணு இல்ல மகளே, ஆண்டாண்டு காலமா அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லைன்னு சொல்லிருக்காங்கல்ல. நானும் எத்தனை நாளைக்கு தான் செத்து போன இந்த சிஸ்டரை நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இருக்க முடியும்? அழுது அழுது கண்ணீரெல்லாம் வத்தி போச்சு, கதறி கதறி தொண்டையெல்லாம் கெட்டு போச்சு. அதனால தாரா சிஸ்டர் சாகல. இன்னில இருந்து இந்த மாதாஜி தான் என்னுடைய சிஸ்டர் தாராஜி. எப்போ இருந்து திடீர்னு இந்த ஞானோதயம்? உண்மை தெரிஞ்சதுல இருந்து. ஐயோ, வளரிட்டமோ. என்னது உண்மை தெரிஞ்சதுல இருந்தா? என்ன உண்மை? இல்ல, இறப்புன்னு ஒண்ணு நடந்தா துக்கம் துயரம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். மனசு அதையே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்க கூடாதுல்ல. இதுவும் கடந்து போகும்னு, அதுல இருந்து கடந்து வந்து சந்தோஷத்தை நோக்கி போகணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. அதான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஹாசினி. அதனால நான் பழையபடி சக்கரா பாண்டியா மாற போறேன் ஹாசினி. மாப்பிள தாயா தத்தெடுக்க போற அந்த மாதாஜிய இனிமே நான் சிஸ்டர் ஜின்னு தான் கூப்பிட போறேன். நீங்க எல்லாம் போய் மத்த ஏற்பாடுகளை எல்லாம் பாருங்க. நான் போய் சிஸ்டர் ஜி ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்து வரேன். சிஸ்டர் ஜி, சிஸ்டர் ஜி. அட பைத்தியக்கார சித்தப்பு, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. தாரா அத்தை திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு செத்து போறாங்க. செத்து போன அந்த தாராத்திக்கு பிண்டம் கொடுக்கறதுக்கு காசிக்கு போன சூர்யா மாமா தாரா அத்தை மாதிரியே ஒருத்தங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா அவங்க நான் தாராலாம் கிடையாது மாயான்னு சொல்றாங்க. ஐயோ, ஒரே குழப்பமாவே இருக்கே. அக்கா, எனக்கும் அதே குழப்பம்தான்க்கா. ஆனா வந்திருக்கிறது மாயா இல்ல, தாராதானு மாறி தெளிவா இருக்காக்கா. மாறி சொன்னா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஆனா தாராத்த செத்து போய் அந்த பாடியை கொண்டு போய் நம்ம அடக்கம் பண்ணியாச்சுல. ஐயோ, அப்புறம் எப்படி உங்க உயிரோடு வர முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.